மல்லி சொல்றத இங்க யாருமே நம்புறதும் இல்ல. இனிமே யாருமே நம்புறதுக்கு தயாராவும் இல்ல. அப்படி இருக்கும்போது, இங்க வெண்பா இப்படி மல்லி பக்கம் மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது உண்மையிலேயே இந்த சுடர் யாரு? என்ன? ஏது? அப்படின்றதெல்லாம் நம்ம மல்லிக்கு தெரியாது. ஆனா சுடர் தான் இங்க இருக்கக்கூடியது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் நம்ம மல்லிக்கு நல்லாவே தெளிவா தெரியும். அதனால நம்ம விஜய், வெண்பா 2 பேரையும் காப்பாத்துறதுக்காக அவ்ளோ போராடிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம மல்லி சொல்றத அந்த அளவுக்கு மிகப்பெரிய விஷயமா எடுத்ததே கிடையாது. அதுதான் உண்மையிலேயே இது மிகப்பெரிய ஒரு கேவலமான விஷயமாவே நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மல்லி சொல்றத யாராச்சும் ஒருத்தராச்சும் வந்து கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தாங்க அப்படின்னா, உண்மையிலேயே அதுதான் ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இங்க அப்படி நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு எல்லாமே மோசமா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இங்க நம்ம மல்லிய வீட்ட விட்டே வெளியே போக சொல்லிடுறாங்க. ஆனா கடைசியில என்ன ஆகுது அப்படின்னா, வெண்பா இருந்துட்டு நான் மல்லி அம்மா கூடயே போறேன். எனக்கு மல்லி அம்மா தான் முக்கியம் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில விஜயும் இருந்துட்டு, இங்க பாரு மல்லி, அதாவது அ கதிரேசன் ஒரு பக்கம், அடுத்ததா விஜய் ஒரு பக்கம், மல்லிய வந்து வார்ன் பண்ணி விடுறாங்க. இதுக்கு மேல இந்த மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னா, கண்டிப்பா நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு சம்பவமாவே இருக்க போகுது. அதாவது இப்போ நம்ம மல்லிய எதுவுமே பண்ண முடியாத மாரி வந்து உட்கார வச்சுட்டாங்க. அதுவும் இல்லாம மல்லி இங்க இல்லாம இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்றது இவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெளிவா தெரிஞ்சு போச்சு. இந்த சுடருக்கு இப்ப என்ன சந்தோஷம் அப்படின்னா, நம்ம மல்லி இதுக்கப்புறம் நம்மள நிரூபிக்கிறதுக்கு எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டான் அப்படின்ற மாரி வந்து சொல்லி ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில நம்ம மல்லி கிட்ட நம்ம வெண்பா குடுகுடுன்னு ஓடி வந்து ஒரு வீடியோவ கொண்டு வந்து காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது நம்ம வெண்பா வந்து தன்னோட அம்மா அதாவது ரேணுகாவ பத்தி இப்படி வந்து தப்பு தப்பா சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மேல கோவமா இல்ல. மல்லியம்மா நீங்க ஒரு சந்தேகப்படுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுல 100% உண்மை இருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா டாடா உங்ககிட்ட இவ்ளோ தப்பா பேசுறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தான். அப்படின்ற மாரி சொல்லி வெண்பா வந்து பெரிய மனுஷித்தனமா இது எல்லாத்தையுமே பேச ஆரம்பிச்சுறாங்க. இப்போ இப்படியே போயிட்டு இருக்க சமயத்துல அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அ வெண்பா இருந்துட்டு இந்த சுடரோட ரகசியத்த வீடியோ எடுத்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த தான் மல்லி கிட்ட காட்டிக்கிட்டு இருக்காங்க. அத பார்த்த உடனே மல்லிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. மல்லிக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. "என்ன வெண்பா நீ இந்த ஒரு விஷயத்த எப்படி நீ வீடியோ எடுத்த?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, இந்த மாரி ரேணுமா வந்து வெளிய போனாங்க. அப்படி போம்போது அவங்க கூடயே பின்னாடியே போயிட்டு நான் இத வீடியோ எடுத்தேன். தெரு முனையில நின்னுகிட்டு யாரு கூடயோ பேசிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாரி சொல்லி அந்த வீடியோவ காட்டுறாங்க. அந்த வீடியோல அப்படி யார் இருக்கா அப்படின்னா, இந்த ரகு இருந்துட்டு இந்த சுடர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அத தான் பார்க்குறாங்க. இப்போ ரகுவோட முகத்த நம்ம மல்லி பார்த்துட்டதுனால, அடுத்ததா இன்னும் பல சம்பவங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.